ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். வாங்க இன்னைக்கு இந்த கேரட்டோட பர்ஃபி பார்க்கலாம். இது வந்து 1/4 கிலோ கேரட்டுங்க. நான் வந்து துருவி வச்சுக்கிட்டேன். இது இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். இதில் வந்து நாங்கள் நெய் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு காமிக்கிறேன். நான் பாருங்க, நெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போடலாங்க. இது பெரிய ஸ்பூனாக இருக்குது. நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு இந்த கேரட் வந்து நாங்கள் அதில் நல்லா இது பண்ணிக்கலாம், மேஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேரட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நெய் சூடாயிடுச்சு. அதில் வந்து எல்லா கேரட்டும் துருவி வச்சிருக்கிற எல்லா கேரட்டும் போட்டுக்கலாம். நல்லா இந்த நெய்லேயே நல்லா வதக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து பச்சை வாசனை நல்லா போகும். இது வந்து ஒரு பக்கம் நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா ட்ரை ஆகட்டும். இது இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால், லைட்டாக கொஞ்சம் ஆறி இருக்கணும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர் போடுறேன். போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. தனியாக இந்த மாதிரி நல்லா கலக்கி ஒரு தனியாக வச்சுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகிட்டோம். காமிக்கிறேன் பாருங்க. பால் பவுடரில் சேர்த்து வச்சு எல்லா பாலும் இதில் போட்டுட்டு நல்லா இதுலேயே வந்து நல்லா வெந்துட்டோம். நல்லா சுண்டி வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, பால் போட்டாச்சு. நல்லா இதுலேயே வெந்து நல்லா சுண்டி வரட்டும். அப்புறம் நாங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும், காமிக்கிறேன் நான். நல்லா இதுலேயே நல்லா வெந்து வரட்டும், காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நல்லா இது கட்டி ஆயிடுச்சுன்னா சர்க்கரை போட்டு இன்னும் நல்லா வேக வச்சா இன்னும் உங்களுக்கு பதம் வந்துடும். இப்போ வந்து இந்த சர்க்கரை போடலாம். சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா க்ரீமி பதம் வரணும் உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்து வரணுங்க. கொஞ்சம் ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடுங்க. இப்போ வந்து இந்த தட்டில் வந்து நாங்கள் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா மேலே வந்து தடவி தனியாக வச்சுக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக ஏலக்காவை தூள் போடுங்க. நல்லா கிரீமி பதம் வரணுங்க. அப்படியே இது தொட்டனா அப்படியே உங்களுக்கு வந்து பிசு பிசுன்னு இது வரணும். ஒரு கம்மி பதம் வரணும். இதுதான் இந்த கலரே சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி நல்லா போட்டு இது பண்ணணும். இன்னும் நல்லா இது வேகணும். ஏன் இதில் வந்து மேலே நான் ஒரு ஸ்பூனு பால் பவுடர் போடுறேன். பார்க்குறதுக்கு நல்லா வந்து கோவா போட்ட மாதிரி இருக்கும். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா சுண்டி வந்துச்சு. இப்போ வந்து இந்த இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நெய் தடவி இருக்கிற தட்டில் நாங்கள் இது போட்டுக்கலாம். போட்டு சமம் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி போட்டு நல்லா மாதிரி போட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. நல்லா ஆறி உங்களுக்கு வந்து நல்லா வரும். பாருங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. இது நாங்கள் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக செட் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா இதாக செட் ஆயிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். சூப்பராக கட் ஆகுது பாருங்களேன், இவ்வளோ நல்லா.
சூப்பராக கட் ஆகுதுங்க. எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, அழகா அப்படியே பர்ஃபி எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே சூப்பரான பர்ஃபி ரெடி. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். பாய்.